Hi my dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கலர் பேப்பர் வச்சு கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஒரு பொருள் தான் ரெடி பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் டைமில் நிறைய குட்டீஸ் வந்து இது யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு பொருள் தான் ரெடி பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா அந்த கேப் தான். கிறிஸ்மஸ் கேப் போடுவாங்கள்ல, அந்த தாத்தா போடுவாங்கள்ல, அந்த கேப் தான். ஓகே, அது வந்து இந்த மாதிரி ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இப்படி கோன் ஷேப்பில் சுற்றிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இப்படி சுற்றிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிக்கோங்க. எங்கெல்லாம் வந்து நம்ம சுற்றின இடத்துல பிரிஞ்சிருக்கோ அந்த இடத்துலலாம் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் மேலே ஒட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துலையும் இப்படி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இப்போ கொஞ்சம் ஏறத்தளமாக இருக்குல்ல, அதுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கரெக்டாக அந்த கேப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. ஓகே, குட்டீஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அதனால ஒரே ஒரு கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து வெளியெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இது பண்ணுறது. ஓகே, இப்போ எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பாஞ்ச் தேவைப்படும். இந்த மாதிரி காட்டன் ஸ்பாஞ்ச் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒயிட் கலர் கிளாத் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி அதுவும் இல்லைனா ஒயிட் கலரில் பேப்பர், அதாவது A4 ஷீட் பேப்பரில் ஒயிட் கலர் இருக்கும்ல, அந்த பேப்பர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷனல் இருக்குது. அதே மாதிரி ஃபோம் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பாஞ்ச் இன்னும் கொஞ்சமே நேச்சராக தெரியுன்றதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த ஸ்பாஞ்சில் நீளமாக 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து அதே ஸ்பாஞ்சில் அப்படி பால் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சு இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். அப்படி இல்லைனா ஒரு சின்ன பால் கூட நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒட்டிக்கலாம், ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ நான் வந்து இந்த நீளமாக கட் பண்ணல அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கோன் ஷேப்புக்கு கீழே வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை சுற்றியுமே வந்து இப்படி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா அந்த பால் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகே, நீங்கள் ஹார்ட்லி கூட வச்சு ஒட்டிக்கலாம். அது வந்து கீழே ஒரு சின்ன லப்பர் பேண்டு மாதிரி கூட போட்டுக்கலாம் டைட்டாக இருக்கிறதுக்கு. அடுத்து வந்து அந்த கீழே ஒரு சின்ன லப்பர் பேண்டு மாதிரி போடணும்ல, அந்த கழுத்தில் மாட்டுறதுக்காக இருக்கும்ல, அதுக்காக நான் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற ஒரு லப்பர் பேண்டு யூஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த கேப்போட 2 சைட்லேயுமே வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த லப்பர் பேண்டை இன்செர்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு கீழே இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அந்த 2 சைடுமே முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 2 முடிச்சு வராத மாதிரி 2 தடவை முடிச்சு போட்டுக்கோங்க, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். அவ்வளோதான், முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த கேப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிட்டேன். இப்போ அழகாக வந்து நம்ம இந்த மாதிரி தலையில் வச்சு மாட்டுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை வந்து நீங்கள் ஃபோம் ஷீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். கண்டிப்பாக வந்து கிறிஸ்மஸ்க்கு எல்லோரும் கேப் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களே உங்கள் கையால் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பாய்.